நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றின ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபோட்டோஷாப் ரொம்ப சுலவாக இருக்குது, பிஎஸ்டி ஃபைல்லாம் ஓப்பன் ஆகுது சுலவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா, விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதில் இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் த பெஸ்ட் அப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதில் அட்ஜஸ்ட் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்த டிக்குமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அனிமேஷன் இன் த டாஸ்க் பார் அப்படிங்கிற ஒரு டிக்கு, ஸோ அதுக்கப்புறம் சேவ் டாஸ்க் பார்ன்னு இருக்கு பாருங்கள் இது, அதுக்கப்புறம் ஷோ தம்ப்லைன் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த டிக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் எட்ஜி, இந்த ஷோ விண்டோ கண்டென்ட்ஸ், இந்த இதில் நான் டிக் பண்ணியிருக்கேன். இந்த 5ஐயுமே நீங்கள் டிக் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? இந்த 5ஐயும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பே ரொம்பவே ஸ்பீடாகவும் ஓப்பன் ஆகும். அது போக உங்களுக்கு ஃபோல்டர் எல்லாமே டக்குன்னு குயிக்காக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது, சரிங்களா? ஓகே, டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஷாப் சிசியே ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபோட்டோஷாப் சிசி நிறைய பேருக்கு ஹேங் ஆகுது, சரிங்களா? அதாவது நீங்கள் கிராபிக்ஸ் கார்டை கட் பண்ணிடுங்க, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சரிங்களா? எப்படின்னா Ctrl+K கொடுங்க. Ctrl+K கொடுத்ததுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸில் இந்த கிராபிக்ஸ் கார்டுன்னு இருக்கு பாருங்கள், யூஸ் கிராபிக்ஸ் ப்ராசஸர், இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துட்டு ஒரு டைம் ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் சிசி 2023 வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிடும், சரிங்களா? எனக்கு கிராபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிராபிக்ஸ் கார்டை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் சிசி நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஜூம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இவர் பிக்சரை நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் அமைக்கி இவர் பிக்சரில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், அவர் பிக்சரு இந்த எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஜூம் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நட்பை துணைன்னு இருக்கு பாருங்கள், இதை ஆல்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகுது, நட்பை துணை அப்படிங்கக்கூடிய அந்த லேயர் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஜூம் ஆகும், சரிங்களா? இந்த லைட்டை ஆல்டமிக்கு ஒரு கிளிக் பண்ணால் லைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு அதிக பிக்சர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது உதாரணத்துக்கு வேறு ஓப்பன் பண்ணுறேன், ஒரு பெரிய ப்ளக்ஸ் பேனர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஈஸியாக ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போ ஆல்டமிக்கு ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகுது, ஒரு பிக்சர் கரெக்டாக எனக்கு ஜூம் ஆகிடுது. இப்போது இந்த லேயர் பேனலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக எல்லாருக்கும் இந்த இடத்துல இந்த ஸ்மால் ஐக்கான் இருக்கும், இந்த பெருசாக இருக்கக்கூடிய ஐக்கானை செலக்ட் பண்ணி லேயர் பவுன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தெரியும். இப்போ இவர் பிக்சர் வேணால் ஆல்டமிக்கு ஒரு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஆனால் சங்கிலி போட்டிருந்தா நம்மளுக்கு சங்கிலி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் ஆகும். இப்போ இந்த சங்கிலி என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ட் அமைக்க ஒரு கிளிக் பண்ணேன், இவர் பிக்சர் எனக்கு ஜூம் ஆகிடுச்சு. இவருக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நான் அதை பண்ணிக்கலாம், சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு கர்வ்ஸ் அப்படி இல்லை ஒரு லெவல், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேஸு மேலே கரெக்டாக வந்துருக்கு. அடிக்கடி நீங்கள் இதை நகட்டவே வேணாம், சரிங்களா? இதை என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணலாம், பிக்சரை ஒரு ஸ்டெப்பு இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கலாம். இது எப்படின்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஓவர் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி இருக்கும். என்ன ஆப்ஷன் சொல்லி பாருங்கள், திரும்ப Ctrl+K கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா, உங்கள் பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கை எடுத்து விட்டேன், ஆனால் பாருங்கள் நான் மூவ் பண்ண முடியாது. பேஸ் பார் கிளிக் பண்ணால் ஹேண்ட் டூல் வரும், ஹேண்ட் டூல் வச்சு மூவ் பண்ண முடியாது. இதை டிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணலான்னா எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இதை டிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன், ஒரு கலர் பேலன்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணலாம், இந்த பிக்சரை எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி அப்படி இல்லைன்னா CS6 பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிக்சர் ஒரு நிலையாகவே நிற்காது, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த ஆப்ஷனை நாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்பவும் Ctrl+K கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் டூல்ஸ் வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ளிக் பேனிங் அப்படின்னு இருக்கும். இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது, சரிங்களா? இதுக்கப்புறம் ஜூம் பண்ணி நீங்கள் எங்கே இழுத்து விட்டாலும் ஸ்டடியான ஒரு இடத்துல அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும், சரிங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பாருங்கள். கிராப் டூலில் நார்மலாக என்ன பண்ணுவோம், இப்போது இந்த படத்தை நான் கிராப் பண்ணனா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஸ்டெடியாக தான் இருக்குது. இந்த படத்தை நான் ஈஸியாக இப்படி கிராப் பண்ணிட முடியும். சரிங்களா, இந்த படம் நான் வந்து சரியாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன், அதனால் ஓகே. இப்போது இன்னொரு படத்தை பாருங்கள். இது நான் வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்தேன். சரிங்களா, மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி ஸ்டெடியாக நேராக இருக்காது படங்கள். இதெல்லாம் கிராப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இப்படி கிராப் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக மிஸ்டேக் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராப் டூலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த டூலை எடுத்துகிட்டு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் இல்லை, மேலே அளவு எதுவுமே வைக்கல, கிளியர் கொடுத்துட்டேன். இங்கே இந்த எட்ஜஸை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு. சரிங்களா, அதுக்கு அடுத்து அப்படியே வந்து இந்த எட்ஜஸில் ஒரு கிளிக்கு. கரெக்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் மார்க் பண்ணால் போதும். இந்த எட்ஜஸில் ஒரு கிளிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் ஒரு கிளிக்கு. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேமை சரியாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். சரிங்களா, இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னு பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எல்லா டூலையும் பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டூல் இப்போது ஒரு கிரேடியன்ட் டூல் இருக்குன்னா அது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மவுஸை கொண்டு அதில் வச்சாலே உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி காட்டும். சரிங்களா, இந்த டூல் மட்டும் இல்லை, க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி காட்டும் பாருங்கள். இது போல் நீங்கள் எல்லா டூலுக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு காட்டும். இது எப்படி எனேபிள் பண்ணுறது, திரும்பவும் கண்ட்ரோல் கே கொடுங்க. இதில் திரும்ப என்ன பண்ணுங்கள், டூல்ஸில் இந்த இடத்துல ஷோ டூல் டிப்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த டிக் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் இந்த டிக் பண்ணி ஷோ ரிச் டூல் டிப்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதை டிக் பண்ணதுக்கப்புறம் டூலில் கொண்டு வச்சாலே அந்த டூலோடைய ஷார்ட்கட்டு என்ன டூல், ஃப்ரேம் டூல், அதுக்கு ஷார்ட்கட் என்ன கே. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கக்கூடியதை தெளிவாக நம்மளுக்கு மேலே காமிச்சிட்டோம். கிராப் டூல் எடுத்துக்கிட்டோம்னா கிராப் டூல், இதுக்கு ஷார்ட்கட் சி. இது எப்படி கிராப் பண்ணுறது அப்படிங்கிறத மேலே நம்மளுக்கு காட்டும். சரிங்களா, இந்த ஆப்ஷன் ஒரு பிகினராக இருந்து நம்ம ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பாருங்கள். இப்போது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், கிராப் டூல் எடுத்துக்கிறேன். ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேஷியோ அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு நான் என்டர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அவுட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு கட் ஆகும். சரிங்களா, இந்த அவுட்ரை கட் ஆகாமல் எனக்கு எல்லாமே வேணும், ஆனால் எக்ஸ்ட்ரா இல்லை இதில். அதாவது இந்த பிக்சர் எக்ஸ்ட்ரா இல்லை, ஆனால் அவுட்ரு வேணும். எப்படி நம்ம வந்து இதை வைக்கிறது, கிராப் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இதே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்போது ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை வச்சுக்கோங்க, ஜூமிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா, இதை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். இப்போது கீழேயும் இடம் இருக்குது, மேலேயும் எனக்கு இடம் இருக்குது. சரிங்களா, இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட் அவர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இடங்களை ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரிஜினல் எடிட்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காட்டுறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் தான் இங்கே நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கிராப் டூலில் நம்ம மேலே கான்டென்ட் அவரை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அது எல்லாத்தையுமே அவுட்புட் எடுத்து கொடுத்துருது. பார்த்தீங்களா, இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃப்ரேம் எடுக்கலனாலுமே நம்மளுக்கு அந்த ஃப்ரேமை அழகாக செட் பண்ணி கொடுத்துருது. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கிராப் டூல் வச்சு நீங்கள் வந்து இப்போ கிராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாஸ்போர்ட் ஏதாட்டு கிராப் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மேலே இந்த இடத்துல டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இந்த டெலிட் ஆப்ஷனை நம்ம டிக்கை எடுத்து விட்டுட்டு கிராப் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா பிக்சர் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இங்கே பாருங்கள், பிக்சர் அப்படியே தான் இருக்கும், சைஸ் மட்டும்தான் மாறும். நீங்கள் இதே இந்த டெலிட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் கிராப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பிக்சர் அவுட்டரில் டெலிட் ஆயிரும். சரிங்களா, ஒருவேளை உங்கள் பிக்சர் டெலிட் ஆகாமல் நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டிக்கை எடுத்து விட்டு கூட நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு கர்வ்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதில் கீழே ஒரு சின்ன ஃபிங்கர் சிம்பிள் இருக்கும். சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா யாருமே பயன்படுத்த மாட்டோம். இந்த டூல் ரொம்பவே சூப்பரான டூல். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை இப்போ கிளிக் பண்ணோம்னா அந்த டூல் செலக்ட் ஆயிரும். இப்போது ஃபேஸில் வச்சுட்டு ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். லெஃப்ட் கிளிக் அழுத்தி பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது, சேச்சுரேஷன் கம்மியாகுது. இதே ரைட் சைடு நான் கொண்டு போகும்போது என்ன ஆகுது, சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அதே போல்
கண்ட்ரோல் அழுத்தி நான் ட்ராக் பண்ணும்போது ஹியூ மாறுது, அதே போல் கண்ட்ரோலை பற்றி இந்த பக்கம் ட்ராக் பண்ணும்போது இந்த பக்கம் ஹியூ மாறுது. இப்போ இது ஈஸியாக நம்ம கலர் பண்ணலாம் பாருங்கள். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன், டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் எடுத்துக்கிறேன், லைட்டாக சேச்சுரேஷன், கண்ட்ரோல் அழுத்தி அதுக்கப்புறம் நான் வந்து பேக்ரவுண்டோட கலர் வந்து கொஞ்சம் க்ரீன் மாற்றுறேன். இவங்க இந்த தோலில் போட்டிருக்க அந்த துண்டோட கலரை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணி ஒரு எனக்கு காப்பி கலரில் மாற்றுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்னஸை கம்மி பண்ணால் என்ன ஆகும், அதோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நம்ம அவுட்டோர் பிக்சர்ஸை சரிசரம்னு நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மட்டும் இல்லை, கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா இதுலேயுமே இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு பிரைட்னஸ் எங்கெங்கே வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு ஒரு கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம பிக்சர்ஸை கரெக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இன்னும் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நார்மலாக இப்போ பிஹெச்டி என்ன பண்ணுவாங்க, சேவஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜேபிஇஜி கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இதில் 4 ஆப்ஷன் மட்டும்தான் காட்டும், வேறு ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. ஃபோட்டோஷாப் சிசி 2022 இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். கண்ட்ரோல் கே கொடுங்க, இதில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனேபிள் லார்ஜ் சேவஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிடுங்க. இது ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது திரும்பவும் என்ன பண்ணுறேன், அதே ஃபைலில் போய்ட்டு சேவஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே பாருங்கள், நார்மலாக என்னென்ன ஃபார்மேட் காட்டுமோ எல்லா ஃபார்மேட்டும் எனக்கு வந்துடும். சரிங்களா, இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை இதை மூலமாக சரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பாருங்கள். ஃபோட்டோஷாப்பு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிசி ஒரு 7.0 மாதிரி ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸு. திரும்பவும் கண்ட்ரோல் கே, எல்லா ஆப்ஷனுமே இந்த ப்ரிஃபரன்ஸில் தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் கே அதை பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஓப்பன் டாக்குமெண்ட் அஸ் டேப்ன்றக்க அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. சரிங்களா, அது போக உங்களுக்கு இது ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் இந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு 2 ஃபைலு 3-4 ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணுதுன்னா 7 நான் எப்படி யூஸ் பண்ணுவேனோ அதே போல் எனக்கு மாறிடும். நீங்கள் பாருங்கள், 7 போல் தான் இருக்கும். சரிங்களா, ஃபோட்டோஷாப்பு 7 எப்படி இருக்குமோ அதே போல். பாக்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பெருசாகும். வேணான்னா நம்ம என்ன பண்ணலாம், சின்னது பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி பாக்ஸை கிளிக் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,